இவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு சொந்தங்களின் புரணி பேச்சால் அதிசயத்தக்க முன்னேற்றத்தை காணப்போகும் மேசராசி. அந்த வகையில் மேசராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும், மீனத்தில் சுக்கிரன் ராகு புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் புதன் அமர்வது யோகமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 3க்குரியவன் லாபஸ்தானத்தில் அமரும் போது நீங்கள் நினைத்த பல நல்ல காரியங்கள் நடந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பணவரவு நன்றாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஊடக தொழிலில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சுக்கிரன் உச்சத்தில் இருப்பதால சுப காரிய முயற்சிகள் பலிக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ள குரு உங்களுடைய நிதி மற்றும் குடும்ப பிரச்சனைகளை சிக்கலுக்கு உள்ளாகாமல் சுமூகமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அரசாங்க அனுகூலங்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12இல் ராகு இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் இருக்குதுங்க. இந்த செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல உடல் நலன்ல கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வரும் சிறு வாக்குவாதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. அப்படியே வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. சகோதரர்களோடு கருத்து வேறுபாடு வர வாய்ப்புகள் உண்டுங்க. நெருங்கிய உறவினர்களுடைய ஒற்றுமை பாதிக்கப்படுங்க. இருந்தாலும் இது மாதிரியான நேரங்கள்ல கவனமாக இருப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் முழுவதுமே முக்கிய கிரகங்களான சூரியன், குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய மூவருமே உதவிகரமாக சஞ்சரிப்பதால வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்துரஸ்தானத்தில் கேது நிற்பதால பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கு சிறந்த ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. சூரியன் சுபபலம் பெற்றிருப்பதால் உடல் நலன் திருப்திகரமாக இருக்குங்க. அர்த்தாஷ்டக ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால நெருங்கிய உறவினர்களுடன் ஒற்றுமை பாதிக்கப்படுங்க. திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்குங்க. அதே போல் சனி பகவானுடைய நிலையினால வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது. சிலருக்கு வசதியான வீட்டிற்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் பாக்கியமும் கிடைக்க இருக்குது. உத்தியோக காரணமாகவோ அல்லது நெருங்கிய உறவினரை பார்ப்பதற்காகவோ வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேற்கொண்டு வரும் காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குது. குறிப்பா சொந்தங்களால் பேசப்படும் புறணியாலும் உங்களுக்கு எதிர்பாராத ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல மேச ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பது அவரது ஆட்சி வீடாகுங்க. இதனால் உழைப்பும் பொறுப்புகளும் அதிகமாக தாங்க இருக்கும். என்னதான் வேலை சற்று அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள்ல உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மேசராசி அன்பர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்க இருக்குது. அதே போல் வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலைக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க என்பதையும் கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில்
ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிப்பது பிரபல யோகம் ஒன்றினை குறிக்குதுங்க. சந்தை நிலவரம் மிகவும் அனுகூலமாக இருப்பதால உற்பத்தியை நீங்கள் இப்போது தாராளமாக அதிகரிக்கலாங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. வெளி மாநிலங்களுக்கும் உங்களுடைய வர்த்தகத்தை விரிவுபடுத்தலாங்க. வங்கிகளுடைய ஆதரவும் உதவியும் தக்க தருணத்துல உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதே போல் சூரியன் சுபபலம் பெற்று திகழ்வதால் அரசினுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க. சக கூட்டாளிகள் உதவிகரமாக துணை நிற்பாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெரும்பான்மையான கலைத்துறைகள் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. அத்தகைய பார்கவனான சுக்கிரன் சனி பகவானுடன் சேர்ந்து கும்பராசியில் நட்பு ராசியில் வலம் வருவதால லாபகரமான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு தேடி வர இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல இவை வருமானத்தை உயர்த்துங்க. அது மட்டும் இல்லாம மக்களிடையே செல்வாக்கும் புகழும் ஓங்கும் என்பதை தெளிவுபடுத்துதுங்க. சில மாதங்களாகவே தடைப்பட்டு இருந்த வருமானம் மீண்டும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள்ல துணிந்து முதலீடு செய்யலாங்க. அது மட்டும் இல்லாம இதனால் உங்களுக்கு லாபமும் கிடைக்க இருக்குது. சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உறுதியளிக்குது. இந்த காலகட்டங்கள்ல உலக அரங்குகள்ல புகழ் பெறுங்க. குரு பகவான் தனஸ்தானத்தை பலப்படுத்துவதால ஓதுவாமூர்த்திகள், கர்நாடக சங்கீத வித்வான்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், நாதஸ்வர கலைஞர்கள் ஆகியோருக்கு வருமானம் உயரக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மேசராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல உங்களுக்கு விசேஷ நற்பலன்கள் காத்திருக்குங்க. குறிப்பா உங்களுக்கு கட்சியில் நல்ல ஒரு ஆதரவு பதவியும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. மேசராசி சேர்ந்த மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கல்வித்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க. பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குது. தேர்வுகளின் போது துணை இருக்குங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே பூமிக்காரகரான செவ்வாய் பூரண சுபபலம் பெற்று உங்களுக்கு பக்கபலமாக விளங்குகிறாரு. விவசாயத்திற்கு அவசியமான தண்ணீர் மற்றும் உரங்கள் ஆகியவை குறைவில்லாமல் கிடைக்குங்க. வயலை பார்த்தாலே அதன் பசுமை உங்களுடைய உள்ளத்தை குளிர செய்யுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூவருமே இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகிறாங்க. குடும்ப பொறுப்பினை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்படுங்க. மனமாலைக்கு காத்துள்ள மங்கையருக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. மேசராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை மாலை தோறும் பூஜை அறையில் அகல் விளக்கு ஏற்றுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.